வணக்கம். இன்றைய ஆழமான அலசலுக்கு வரவேற்கிறோம். சில நேரங்கள்ல ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இதுக்கு எங்கிருந்து தான் தீர்வு வரும்னு நம்ம யோசிப்போம். ஆமா, அந்த மாதிரி நேரங்கள்ல உதவி வெளியிருந்து வரணும்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா அந்த தீர்வு நமக்குள்ளேயே இருக்குன்னு ஒரு புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகத்தோட பெயர் தி சில்வா மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட். ஹொசே சில்வா மற்றும் ராபர்ட் பி ஸ்டோன் எழுதினது. ஆமா, இந்த புத்தகம் மறுபக்கம்னு சொல்ற ஒரு உயர் அறிவாற்றலோட தொடர்பு கொண்டு நம்ம பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொல்லுது. இன்னைக்கு இந்த வழிமுறைய முழுமையா ரொம்ப விரிவா அலச போறோம். கண்டிப்பா. இந்த மறுபக்கம்னா என்ன, நம்ம மூளைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புத்தகம் ஒரு வரைபடத்தை கொடுக்குது. நாம எல்லாரும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு படைப்பு சக்தியோட இயல்பா இணைக்கப்பட்டிருக்கோம். ஆனா அத மறந்துட்டோம், அப்படிதானே? ஆமா, நம்மளோட பரபரப்பான வாழ்க்கை முறையில அந்த இணைப்பை நாம மறந்துட்டோம். அந்த கனெக்ஷனை எப்படி திரும்பவும் கொண்டு வர்றதுன்னு தான் இந்த உரையாடல்ல நாம பார்க்க போறோம். சரி, கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம். புத்தகம் அடிக்கடி சொல்ற இந்த மறுபக்கம், அதாவது தி அதர் சைடு அப்படின்னா என்ன? இது கடவுளை பத்தின விஷயமா? ம் நல்ல கேள்வி. ஒரு விதத்துல ஆமான்னு சொல்லலாம். ஆனா அதை விட இது ரொம்ப பரந்த அர்த்தம் கொண்டது. ஓகே. இந்த புத்தகம் மறுபக்கத்தை ஒரு படைப்பின் மூலம்னு சொல்லுது. அதாவது காலம், இடம் எல்லாத்தையும் கடந்த ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி. ஒரு யூனிவர்சல் டேட்டாபேஸ் மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். நீங்க இத கடவுள், பிரபஞ்ச சக்தி இல்ல ஹையர் இன்டெலிஜென்ஸ்னு எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நமக்கு வெளியே மட்டும் இல்ல, நமக்கு உள்ளேயும் இருக்கா? ஆமா, நமக்கு உள்ளேயும் இருக்கு. நாம அந்த சக்தியால தான் சூழப்பட்டிருக்கோம். ஓகே, அப்போ அந்த சக்தி எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அத நாம எப்படி அணுகிறது? இங்கதான் மூளையோட பங்கு வருதா? மிகச்சரியா சொன்னீங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. புத்தகம் நம்ம மூளைய 2 பகுதியா பிரிச்சு வளர்க்குது. இடது மூளை, வலது மூளை. லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின். ஆமா, இடது மூளை ஒரு கணக்காளர் மாதிரி. தர்க்கம், பகுத்தறிவு, இந்த உலகத்தோட விதிகள்னு ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கும். சரி. ஆனா வலது மூளை ஒரு கலைஞர் மாதிரி. படைப்பாற்றல், உள்ளுணர்வு, கற்பனைன்னு அது வேற ஒரு தளத்துல இயங்கும். இந்த வலது மூளை தான் அந்த மறுபக்கத்தோட நம்மளை இணைக்கிற ஒரு பாலம். ஓ, அப்போ பிரச்சனை எங்க வருதுன்னா, நம்ம கல்வி முறையும் சமூகமும் அந்த கணக்காளருக்கு, அதாவது இடது மூளைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அந்த கலைஞரை யாரும் கண்டுக்கிறது இல்ல. இதுதான் விஷயம். அதனால அந்த வலது மூளையோட தொடர்பு சிக்னல் இல்லாத இடத்துல இருக்கிற போன் மாதிரி ரொம்ப பலவீனமா இருக்கு. புரியுது. சில்வா முறையோடைய முதல் நோக்கமே இந்த கணக்காளரையும் கலைஞரையும் ஒரே மேடையில ஏற்றி 2 பேரையும் சேர்ந்து வேலை செய்ய வைக்கிறதா. சரி, இந்த 2 மூளை பகுதிகளையும் எப்படி ஒன்னா வேலை செய்ய வைக்கிறது? நம்ம மூளையோட அலை அதிர்வெண்ணை, அதாவது பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சிய வினாடிக்கு சுமார் 10 சுழற்சிகளுக்கு குறைக்கிறதன் மூலமா இதை செய்ய முடியும்னு புத்தகம் சொல்லுது. ஓகே, இதுக்கு அறிவியல் ரீதியா பேர் இருக்கா? இருக்கு. அறிவியல் இத ஆல்பா நிலை, அதாவது ஆல்பா லெவல்னு சொல்லுது. இது தூக்கமும் இல்ல, விழிப்பும் இல்ல, ஒரு ஆழமான ஓய்வு நிலை. தியானம் மாதிரிதானே இது? இல்ல, அதுதான் இங்க முக்கியமான வித்தியாசம். இத கேட்கும்போது நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா புத்தகம் இத செயல்பாட்டு தியானம், அதாவது டைனாமிக் மெடிடேஷன்னு சொல்லுது. செயல்பாட்டு தியானமா? அப்படின்னா? இது மனசை அமைதிப்படுத்தி சும்மா இருக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா அந்த அமைதியான சக்தி வாய்ந்த ஆல்பா நிலைய ஒரு மனப்பட்டறை மாதிரி பயன்படுத்துறது. மென்டல் ஒர்க் ஷாப் மாதிரி. ஆமா, அந்த நிலையில தான் நாம பிரச்சனைகளை அலசி, தீர்வுகளை உருவாக்கி, இலக்குகளை திட்டமிட போறோம். இது மனசை அடக்கிறதில்ல, மனதை ஆள்றது. வாவ், இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இதுக்கான அடிப்படை சூத்திரம் என்ன? இதை எப்படி செயல்படுத்துறது? சூத்திரம் ரொம்ப எளிமையானது. ஓய்வு கூட்டல் கற்பனை சமம் முடிவு. அதாவது ரிலாக்ஸ் பிளஸ் பிக்சர் ஈக்குவல்ஸ் ரிசல்ட்ஸ். ஓய்வு, கற்பனை, முடிவு. ஆமா, முதல்ல தியானம் மூலமா உடலையும் மனசையும் ஆல்பா நிலைக்கு கொண்டு போகணும். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன தீர்வு வேணுமோ அதை உங்க மனக்கண்ல ஒரு படமா பார்க்கணும். விஷுவலைஸ் பண்ணணும். கரெக்ட். புத்தகம் ஒரு நல்ல உவமை சொல்லுது. நம்ம மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, மறுபக்கங்கிறது ஒரு பிரம்மாண்டமான கிளவுட் சர்வர் மாதிரி. ஓகே. நாம ஆல்பா நிலையில கற்பனை செய்யும்போது நம்ம கம்ப்யூட்டரை அந்த சர்வருடன் இணைச்சு நமக்கு தேவையான தகவல்களையும் தீர்வுகளையும் டவுன்லோட் செய்யறோம். சரி, ஆனா இங்கதான் புத்தகம் சில நம்ப முடியாத விஷயங்களை சொல்லுது. ஹவாய் தீவுல பழுதான ஒரு படக எங்கே இருந்தோ சில்வா பயிற்சியாளர்கள் குழு மனதளவுல சரி செஞ்சதா சொல்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இது மாயாஜால மாதிரி இல்லையா? நிச்சயமா,
இது கேட்கும்போது அப்படிதான் தோணும். இது ஒரு பெரிய நம்பிக்கை தாவல் தான். அதாவது ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த். புத்தகம் இது ஒரு அற்புதம்னு சொல்லல. பின்ன அதுக்கு பதிலா அதோட அடிப்படை கொள்கையோட நீச்சின்னு சொல்லுது. அதாவது அந்த உயர் சேத்தனா நிலையில எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு இணக்கப்பட்டிருக்கு. அதனால ஆல்பா நிலையில ஒருமுகப்படுத்தப்பட்ட அவங்களோட எண்ண அலைகள் நிஜ உலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு புத்தகம் வாதிடுது. இது ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆமா. ஆனா ஹொசே சில்வாவோட சொந்த அனுபவம் இது இன்னும் கொஞ்சம் நம்பும்படி மாத்துது. ஒரு முறை அவரு வலிய நிதி நெருக்கடியில இருந்தப்போ கனவுல 343 மற்றும் 373ன்னு 2 எண்கள் வந்துச்சு. லாட்டரி நம்பர் மாதிரி. ஆமா. அடுத்த நாள் மெக்சிகோல லாட்டரி டிக்கெட் வாங்க போனப்போ கடைசி டிக்கெட் இதே எண்களோட இருந்து அது அவருக்கு வலிய பரிசை வாங்கி கொடுத்துச்சு. இது அவரோட நிதி பிரச்சனையை தீர்த்ததோட அவரோட ஆராய்ச்சிக்கு ஒரு ஆன்மீக நம்பிக்கையும் கொடுத்துச்சு. வாவ். சரி, இந்த பெரிய தத்துவங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய கருவிகள் ஏதாவது இதுல இருக்கா? இருக்கு. அதுதான் இந்த முறையோட சிறப்பம்சம். புத்தகம் சில சக்தி வாய்ந்த நுட்பங்களை கொடுக்குது. அதுல முதன்மையானது மனதின் கண்ணாடி. மனதின் கண்ணாடி, மிரர் ஆஃப் த மைண்ட். இது ஒரு விதமான விஷுவலைசேஷன் டெக்னிக்கா? ஆமா. ஆனா இது ஒரு கட்டமைக்கப்பட்ட விஷுவலைசேஷன். முதல்ல உங்க மனசுல ஒரு பெரிய கண்ணாடிய கற்பனை செய்யணும். அந்த கண்ணாடிக்கு நீல நிறத்துல ஒரு சட்டம் இருக்கு. சரி, நீல நிற சட்டம். அதுல உங்க தற்போதைய பிரச்சனைய ஒரு படமா பாருங்க. அப்புறம் அந்த படத்தை உங்க மனசால அழிச்சிட்டு அந்த கண்ணாடிய இடது பக்கம் நகர்த்துங்க. இடது பக்கமா? இப்போ அந்த நீல நிற சட்டத்தை வெள்ளை நிறமா மாத்துங்க. அந்த வெள்ளை நிற சட்டமிட்ட கண்ணாடியில உங்க பிரச்சனை தீர்ந்து நீங்க வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு காட்சிய பாருங்க. ஒரு நிமிஷம். ஏன் நீல நிறம் அப்புறம் வெள்ளை நிறம்? இதுக்கு பின்னாடி ஏதாவது உளவியல் காரணம் இருக்கா? அருமையான கேள்வி. இதுல ஆழமான உளவியல் இருக்கு. நீல நிறம் பெரும்பாலும் அமைதி, சில சமயம் சோகத்தோட தொடர்புடையது. அதுதான் பிரச்சனையின் நிலை. ஓகே. வெள்ளை நிறம் ஒரு வெற்றிடம், ஒரு புதிய ஆரம்பம், தூய்மையின் சின்னம். நீங்க மனதளவுல நீல சட்டத்திலிருந்து வெள்ளைக்கு மாறும்போது நீங்க வெறும் காட்சியை மட்டும் மாத்தல, உங்க யுப்பசூனித மனசுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கட்டளையை கொடுக்கறீங்க. பிரச்சனை நிலையிலிருந்து தீர்வு நிலைக்கு மாறுன்னு. கரெக்ட். செயின்ட் ஆண்டனி மருத்துவமனையில வேலை செஞ்ச பாலெட்டுங்கிற பெண் இந்த முறையை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள்கிட்ட இருந்து பணம் வசூலிக்கிற திறனை அதிகப்படுத்தி பதவி உயர்வு வாங்கினதா புத்தகம் ஒரு அனுபவத்தை பகிருது. வாவ். சரி, இது நம்மளோட சொந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவுது. ஆனா நம்ம பிரச்சனைக்கு மற்ற மனிதர்கள் காரணமா இருந்தா என்ன பண்றது? இங்கதான் அகநிலை தொடர்புன்னு ஒண்ணு வருதா? ஆமா. சப்ஜெக்டிவ் கம்யூனிகேஷன். இத கேட்கவே கொஞ்சம் சர்ச்சைக்குரியதா இருக்கே. மத்தவங்க மனச கட்டுப்படுத்துற மாதிரியா? இல்ல. அதோட பெயர் கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும். இது அடுத்தவங்களோட மனதை கட்டுப்படுத்துறது இல்ல. அதுக்கு பதிலா அவங்களோட ஒரு ஆழமான மனரீதியான தொடர்பை ஏற்படுத்துறது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உங்களுக்கு ஒருத்தரோட பிரச்சனை இருக்குன்னா ஆல்பா நிலைக்கு போய் அவரை உங்க மனக்கண்ணுல கொண்டு வந்து ரொம்ப அன்பா 2 பேருக்கும் நன்மை தர்ற மாதிரி மனசுக்குள்ள பேசுங்க. இது உண்மையிலே வேலை செய்யுமா? இது நிஜமான டெலிபதியா இல்ல நம்ம மனநிலையும் அணுகுமுறையும் மாத்திக்கிறதால அவங்க நம்மகிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு கேட்டா புத்தகம் முதல் காரணத்தை சொல்லுது. ஆனா 2வது காரணம் கூட ஒரு நடைமுறை சாத்தியமான விஷயம்தானே. ஆமா, அதுவும் சரிதான். கிரேஸுங்கிற ஆசிரியை ரொம்ப அடங்காத மாணவர்களை கட்டுப்படுத்த இந்த முறையை பயன்படுத்தினதா புத்தகம் சொல்லுது. சரி, அடுத்த நுட்பம். இத படிக்கும்போது முதல்ல இது வெறும் கற்பனைன்னு தோணுச்சு. ஆனா யோசிச்சு பார்த்தா இது ஒரு அசாதாரண உளவியல் தந்திரம். கற்பனை ஆலோசகர்கள் பத்தி சொல்லுங்க. இது ரொம்பவே சுவாரஸ்யமான நுட்பம். உங்க மனசுக்குள்ள ஒரு ஆய்வகம், அதாவது லேபரட்டரி இருக்கிற மாதிரி கற்பனை செஞ்சுக்கணும். ஓகே. அங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க மதிக்கிற ஒரு ஆண், ஒரு பெண் ஆலோசகர்களை உருவாக்கிக்கணும். அவங்க ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருக்கலாம், உங்க பாட்டியா இருக்கலாம், இல்ல முழு கற்பனையான கதாபாத்திரங்களா கூட இருக்கலாம். அப்போ நாம நமக்கு நாமே பேசிக்கிறது தானே இது? தோற்றத்துக்கு அப்படிதான் தெரியும். ஆனா புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆலோசகர்கள் நம்மளோட உள்ளுணர்வு, அதாவது நம்ம வலது மூளையோட குரலை நமக்கு கேட்க வைக்கிற ஒரு கருவி. சரியா சொன்னீங்க. ஒருமுறை ஹொசே சில்வாவே இதை சோதித்த போது இந்த ஆலோசகர்களை உருவாக்கும் யோசனை உங்களுடையது என்று யார் சொன்னதுன்னு அவரோட கற்பனை ஆலோசகரே அவரை கேட்டாராம். அட சரி, அடுத்தது தண்ணீர் குவளை நுட்பம். இது இந்த லிஸ்ட்லயே ரொம்ப எளிமையானது மாதிரி தெரியுது. ஆமாம், இது ரொம்ப நேரடியானதும் எளிமையானதும் கூட. ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க. சரி. கண்களை மூடி உங்க பிரச்சனைய மனசுல நினைச்சு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண இது ஒன்றே போதும்னு உங்களுக்குள் சொல்லிக்கிட்டு அதுல பாதி தண்ணிய குடிங்க. அப்புறம் டம்ளரை பக்கத்துல வச்சுட்டு தூங்கிடுங்க. காலையில எழுந்ததும்
வேலையா மீதி தண்ணியையும் அதே மாதிரி சொல்லிக்கிட்டே குடிங்க. இதனால என்ன ஆகும்? இதுக்கான தீர்வு ராத்திரி கனவுலையோ இல்ல அடுத்த நாள் உங்களுக்கு திடீர்னு ஒரு உள்ளுணர்வாகவோ கிடைக்கும்னு புத்தகம் சொல்லுது. எனக்கே பலமுறை ராத்திரி ஒரு பிரச்சனையோட தூங்கி காலையில ஒரு தீர்வோட எழுந்த அனுபவம் இருக்கு. இது அந்த ப்ராசஸ உத்தேசபூர்வமா செய்யற ஒரு வழிமுறை மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா இந்த நுட்பங்கள்லாம் வேலை செய்யணும்னா நம்ம மனசு ஒரு தெளிவான நிலையில இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மனசுக்குள்ளேயே நிறைய குப்பைகள் இருந்தா இந்த சிக்னல் சரியா போகாது இல்லையா? மிகச்சரியான பாயிண்ட். அதுதான் இந்த முறையோட அடித்தளம். எதிர்மறை எண்ணங்கள், மன்னிக்க முடியாத கோபம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிற நாய்ஸ் மாதிரி. ஸ்டேட்டிக் மாதிரி. ஆமா, அது மறுபக்கத்துடனான தொடர்பை துண்டிச்சிடும். புத்தகம் இதுக்கு ஒரு எளிமையான வழியை கொடுக்குது. உங்களுக்குள்ளேயோ இல்ல மத்தவங்க பேசும்போதோ ஒரு எதிர்மறையான வார்த்தை வந்தா என்ன செய்யணும்? உடனே மனசுக்குள்ள ரத்தசை அதாவது கேன்சல்னு 2 முறை சொல்லிக்கணும். இது அந்த எண்ணத்தோட சக்தியை அழிச்சிடும். ஓ, இது ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக். ஆமா, அதே போல ஜான் ஒருத்தர் தன் சகோதரனை மன்னிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த முழு பலன்களையும் அனுபவிக்க முடிஞ்சதுன்னு ஒரு கதை மூலமா மன்னித்தலோட முக்கியத்துவத்தை புத்தகம் ஆழமா சொல்லுது. அப்போ முதல்ல நம்மள நாம சரி செஞ்சாதான் அந்த உயர் சக்தியோட உதவிய முழுமையா பெற முடியும். கரெக்ட். அப்போ இந்த சில்வா முறைங்கிறது பிரச்சனைகளை தீர்க்கிற ஒரு கருவி மட்டும் இல்ல, இது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு மாபெரும் சக்தியை திறக்கிற ஒரு சாவுன்னு சொல்லலாமா? நிச்சயமா. ஓய்வு மற்றும் கற்பனை மூலமா நம்ம வலது மூளையை தூண்டி மறுபக்கம்னு சொல்ற அந்த உயர் அறிவாற்றலோட சேர்ந்து வேலை செய்ய இது வழிகாட்டுது. இது ஒரு முழுமையான விரிவான விளக்கமா இருந்துச்சு. ஆமா, பிரச்சனைகளை தீர்ப்பது இதன் முதல் படிதான். இதன் இறுதி நோக்கம் என்னன்னா, நாம இந்த பிரபஞ்சத்தோட பார்வையாளர்களா இல்லாம இணைப்படைப்பாளர்களாக, அதாவது கோ-கிரியேட்டர்ஸாக மாறணுங்கிறது தான். நம்ம வாழ்க்கையை நாமே வடிவமைக்கிற சக்தி. ஆமா, நம்ம வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் ஒரு சிறந்த இடமா மாத்துற ஆற்றல் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. அதை எப்படி அணுகிறதுன்னு தான் இந்த புத்தகம் ஒரு வரைபடமா நமக்கு காட்டுது. இந்த ஆழமான அலசலின் இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகத்துல ஒரு ஆய்வு பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல 40% மக்கள் தங்களுக்கு இது மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக சக்தியோட நெருங்கிய தொடர்பு ஏற்பட்ட மாதிரி உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா இத வெளிய சொல்ல தயங்கியிருக்காங்க. சரி, அந்த மாதிரி ஒரு ஆழமான தொடர்பு, ஒரு திடீர் உள்ளுணர்வு உங்களுக்கு எப்படி என்ன ஏற்பட்டிருக்கா? ஆனா இத சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு அதை வெளிப்படுத்த தயங்கினீங்களா? ஒருவேளை அது உங்களோட வலது மூளை உங்ககிட்ட பேச முயற்சி செஞ்ச தருணமா இருக்கலாம். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம்.